அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐ நோ பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஸ்டில் இது பொங்கல் விலாகுன்றதுனால நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்குமே பொங்கல் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரம்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே ஒரு சிம்பிளாக ஒரு பொங்கல் கோலத்தோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக சில பொருள்லாம் வாங்குறதுக்கு அப்படியே பஜாருக்கு கிளம்பிட்டோம், மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த தடவை பானையில் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் பானை அதுக்கு அடுப்பும் அங்கேயே இருந்தது. ஸோ இதை அப்படியே செட்டாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பாட்டிக்கிட்ட வாழை இலை அப்புறம் அந்த தோரணம்லாம் வாங்கிட்டு மாயிலெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மஞ்சளும் வாங்கியாச்சு. இந்த கரும்புக்கு தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபுல்லாக குன்றத்தூர் ஃபுல்லாக தேடி சுற்றிட்டோம். ஒன்று வளைஞ்சி நலைஞ்சி இருக்குது, இல்லை அப்படி மேலே அந்த இலெல்லாம் காஞ்சி போயிருக்கு, அப்படிலாம் ரொம்ப மெலிசாக இருக்குது. கடைசியாக ஒரு இடத்துல ஒரு 3 கரும்பை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அது கூட ஒரே சைஸில் இல்லை, அன்னிவனாக தான் இருந்தது. பட் ஓகே, அந்த ஹைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. எங்கள் அத்தை அந்த பித்தளையில் வரும்ல அந்த கோல்டன் கோட்டிங்கில் அது மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. பட் இது நான் பூச்செடி பூத்தொட்டிலாம் வாங்க போகும்போது அங்கே இதை பார்த்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஆஸ்தட்டிக் லுக்காக இருந்தது. கலர்ஃபுல்லாகவும் நிறைய கிடச்சிது. பட் எனக்கு இந்த கலர் தான் வேணும், பிளாக் அண்ட் ஒயிட் கோட்டிங் மாதிரி. இது பார்க்கவே நல்லா இருக்குது, நேச்சுரலாக அந்த ஸ்டோன் லுக்கில் இருக்குல்ல. ஸோ அதனால் இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது ரெண்டும் தனித்தனியாக 600 சம்திங் எவ்வளோ சொன்னாங்க. டோட்டலாக 1200. பட் நாங்கள் இதை 1000 ருபீஸ்க்கு கேட்டு வாங்கியிருந்தோம். அது நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. இது மண்ணில் பண்ணது தான். மேலே அந்த கோட்டிங்லாம் பெயிண்டில் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் இந்த பூலாம் போட்டு ஃபில் பண்ணோடனே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி மாடியில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக கரும்பு பானை எல்லாம் மோகன் மேலே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. யாரும் என்னை திட்டாதீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பைப்பில் தூக்கிட்டு வரான், நீ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலை மாடியில் வைக்க போகிறோம். சூரிய பொங்கல் வைக்க போகிறோம். இது வரையும் நாங்கள் ஸ்டவ்வில் வச்சு அப்படியே சாமி கும்பிட்ருவோம். அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஓன் ஹவுஸில் இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல். ஸோ ஃபேமிலி தலை பொங்கல்னே சொல்லலாம். எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப கிராண்டாக பண்ணலனாலும் சில விஷயம்லாம் புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பானையில் பொங்கல் வைக்கிறது சரி, அது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். அதே மாதிரி மாடியில் பொங்கல் வைக்கிறதும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதெல்லாம் இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி ஒன்றும் பார்த்து பண்ணுற மாதிரி இருந்தது. இது எல்லாமே ஆல்ரெடி எல்லா வருஷமும் பண்ணியிருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் பண்ணுறோன்ற ஃபீலிங் நிஜமாக அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது. அண்ட் நிஜமாக சொல்கிறேன், ஓன் ஹவுஸ் இல்லாத யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே ஒரு டைம் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு குழந்தையிலேருந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்திருக்கோம். நானும் சரி மோனும் சரி. எங்களுக்கு ஒரு டைம் கிடச்சி நம்ம வாங்கியிருக்கோம். அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு டைம் வரும். தை பிறந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்டு இந்த கரும்பு வாங்கிட்டு வந்தது, இது மாதிரி 3 கரும்பும் இங்கே நிற்க வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. நானும் மோனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டி நிற்க வச்சோம். அதுக்கப்புறமா அந்த மண் ஃபஸ்ட்டு செங்கல் வச்சு பொங்கல் வைக்கிறது தான் பிளானு. ஸோ அதனால் அந்த மண் எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க எங்கள் மாமா. அதுக்கப்புறம் அடுப்பு வச்சோடனே அது கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, அந்த டைல் எதுவும் ஆகக்கூடாதுன்னு மண் கொட்டி அது மேலேயே வச்சு செட் பண்ணியாச்சு. அங்கேயும் ஒரு சின்னதாக பொங்கல் கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் இன்னும் ரெடி ஆகலை, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுன்றதுனால பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நானும் எங்கள் அத்தையும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாராக்கு மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ரூமில் போய் படுக்க வச்சுட்டு மோகன் மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மஞ்சள், இதுக்கு ஒரு கதை. ஆக்சுவலி இந்த மஞ்சள் வாங்க போன இடத்துல அந்த இலெல்லாம் நல்லாவே இல்லை. நான் மாற்றி கொடுங்க கேட்கவே அந்த ஆண்டி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுமா சொன்னேன், இல்லை எனக்கு வாங்க தெரியாது, எங்கள் அத்தை திட்டுவாங்க நல்லா வாங்கிட்டு போகலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னேன். அவங்க ஐயோ அப்படியாம்மான்னு சொல்லிட்டு நான் 2 கேட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொண்டு 3 பீஸாக கொடுத்துட்டாங்க. அதுவும் சூப்பராக வச்சு கொடுத்துட்டாங்க அந்த இலை. அது அந்த 3 கரும்பில் நல்லா நிற்க வைக்க முடிஞ்சுது. நல்லா இருக்குது அது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா பொங்கல் பொங்குனதுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கிழக்கு நோக்கி தான் பொங்கல் பொங்குச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் பொங்கல் வச்சு அது எல்லா விஷயமே எங்களுக்கு பார்த்து பண்ணி எல்லாமே நல்லா நடந்தது. கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. பட் ஆன வரையும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்ஸ் பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் எங்கள் அத்தை நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க வெள்ளெல்லாம் போட்டு பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா சொன்னாங்க. பட் இந்த சாரீ கட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு இது எங்களோட ஹவுஸ் வார்மிங்க்கு நான் கட்டின சாரீ தான். அந்த செட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த க்ரீன் கலர் செட் பேர் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
அது கூட இந்த க்ரீன் கலர் கண்ணாடி வளையல் யாருக்கு தான் பிடிக்காது, இந்த சவுண்டே அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்டு சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் இந்த ஒரு வளையல் வச்சு பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதை மாதிரி பண்ணிக்கிட்டேன். நான் சாரீ கட்டணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 6-7 பின்னாவது தேவைப்படும். பட் என்கிட்ட தேடி பார்க்குறேன், ஒரு 2 பின்னு தான் கிடச்சிது. எங்கள் அத்தைக்கிட்ட போய் கேட்டாலுமே 1 தான் கொடுத்தாங்க. மொத்தமாகவே 3 பின்னை வச்சு இந்த சாரீ கட்டியிருக்கேன். அதனால தான் அங்கங்கே பஃப்னு இருக்குது. ஏன்னா எங்கேயுமே பின் பண்ண முடியல, ஃப்ரண்ட்டில் பேக்கில். ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அண்டு இந்த செயின் போடும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதில் ஊக்க காணும். சரி சிம்பிளாக போடலான்னு நினச்சேன். ஃபைனலி இது போட முடியலன்றதுனால அகைன் இந்த ஹெவி ஜுவல்லரி தான் போட வேண்டியதாகிடுச்சு. பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஹெவியாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிக்கல. பட் இருந்தாலும் எனக்கு தெரியும் அதுக்கு மேட்சிங்காக நம்ம இயரிங் பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த இயரிங் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டு. ஸோ பொங்கல் வச்சு முடிச்சோடனே கழட்டிடலான்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். ஆக்சுவலி ஹவுஸ் வார்மிங்க்கும் நான் இதே தான் போட்டுட்டு இருந்தேன். பேர் பண்ணோடனே கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறமா தலை மட்டும் மாறணும். பட் தலை ரொம்ப சிக்காக இருக்குது. இதை ஃபுல்லாக வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லைட்டாக சிக் எடுத்து ஒரு கிளிப் மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எங்கள் அத்தை குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு பவுடர், எப்பவும் போல் ஐலைனர் அண்ட் காஜல் மட்டும் நான் போட்டுப்பேன். அது கூட இந்த சந்தனம் வச்சுட்டேன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த கொலுசு இது வந்து பீரோலேயே எப்போவும் தூங்கிட்டுருக்கும். யாராவது இப்படி இருப்பாங்களா? மோகனுக்கு அந்த கொலுசு சவுண்டு அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. கொலுசு போட்டு நடந்தாலும் ஐயோ கழட்டி வச்சுட்டு அப்படின்வாங்க. எனக்கும் பிடிக்கும். பட் மோகன் அப்படி சொல்லி எனக்குமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானே அவ்வளோவா கொலுசு போட மாட்டேன். அவ்வளோதான், ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த 2 பசங்க வந்து பக்கத்து வீட்டு பசங்க, நார்த் இந்தியன்ஸ் அவங்க. ஸோ அவங்க வீட்டில் சாமி கும்பிடல, அதனால அத்தை அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் கும்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த தை மாதம் பிறந்தா எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லார் ஃபேமிலிலையுமே எல்லார் லைஃப்லையுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். அண்டு அவ்வளோதான். இது வரையும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விலாக்ஸ் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதை மாதிரி விலாக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது மாதிரி வீடியோஸையும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ரம்யா.